இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 44வது வசனத்தில், லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாக இயேசு கூப்பிட்ட பொழுது மரித்தவன் வெளியே வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் மரணம் என்கிற ஒரு இனிய சொல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மரணம் என்று சொன்னால் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் அப்படியே மாட்டிக்கொண்டவர்களை விடுதலை செய்யும்படிக்காகத்தான் இயேசு பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறது போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வந்தார் என்று சொல்லி எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறாரே. இந்த வேத மார்க்கம் மாத்திரம்தான், வேதம் ஒன்று மாத்திரம்தான், பைபிள் ஒன்று மாத்திரம்தான் மரணம் என்கிற ஒரு சம்பவமானது ஒரு இனிமையான காரியம் என்பதை அது நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவ மார்க்கத்தை போல மரணத்தை இவ்வளவு அருமையானதாக கூறுகின்ற பிற மதங்கள் இல்லை என்றே சொல்ல வேண்டும். இது தற்கொலை செய்வோரைப் போல நம்பிக்கையற்ற ஒன்றுக்கு நேராக வழிநடத்தக்கூடிய காரியமல்ல. மிகவும் அருமையான ஒருவரை சந்திக்க நாம் செல்வதற்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு வாய்ப்பாக இது காணப்படுகிறது. கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமாக அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டுகிற பாதையில் இந்த உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்து கொள்ளுகிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தை நேசிக்கிறவர்களாய் அல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், தேவ ஆவியானவர் இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் அந்த உலக வாழ்க்கையில் நாம் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் இவைகளை எல்லாம் சந்திக்க நேரிடும். அருமையான ஒரு போர் உடையை ஆண்டவர் நமக்கு தந்து இங்கே போராடுகிற ஒரு போர் சேவகனைப் போல நல்ல போர் சேவகனாக தீங்கனுபவி என்று பவுல் எழுதுகிறாரே, அதே போல ஒரு நல்ல போர் உடையை எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவர் தருகிறார். அந்த போர் உடையை அணிந்து கொண்டு இந்த உலகத்துக்கு எதிராக, இந்த உலகம் நமக்கு நேராக போரிடுகிற எல்லா காரியத்திலையும், இந்த உலகத்தின் அதிபதியாகிய சத்துருவோடு கூட போரிடுகிற எல்லா காரியத்திலையும் நாம் வெற்றி பெற்ற பொழுது நாம் இந்த போருடையை களைந்து வைத்து விட்டுட்டு நாம் நேசிக்கிற ஒரு இனிமையான ஒருவரை சந்திக்க போகிறோமே, அதைத்தான் வேதம் மரணம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையை உத்தமத்துடன் வாழ்ந்து முடித்துவிட்டு போர்க்கால உடைகளை களைந்து வச்சுட்டு புறப்பட்டு செல்கிற ஒரு வெற்றி வீரனுடைய அனுபவம். தான் வீட்டுக்கு யுத்தத்தில் ஜெயம் எடுத்துட்டு வந்தவன் போர் உடையோடு கூட வீட்டில் போய் படுத்து கிடக்கிறதில்லை. எல்லா போர் உடைகளையும் களைந்து விட்டு தன்னுடைய சொந்த குடும்பம், நாம் தான் நேசிக்கிறவர்களை சந்திப்பதற்கு எப்படி புறப்பட்டு செல்கிறானோ அதே போலத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது காட்டுகிற மார்க்கம் என்ன, அது காட்டுகிற வழி என்ன. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் போராட்டம் உண்டு. நல்ல போர் சேவர்களாக தீங்கு அனுபவிக்கிற நம்ம அந்த மரணத்தில் நாம் ஆண்டவரை சந்திக்கும்படியாக கடந்து செல்லும் பொழுது இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற எல்லா காரியங்களையும், நம்மோடு கூட போரிட்ட எல்லா காரியங்களையும் களைந்து விட்டு அவரிடத்தில் சந்தோஷமாக இளைப்பாறும்படியாக, நித்திய காலமாக அவரோடு கூட வாழும்படியாக வழி காட்டுகிறதே, அதைத்தான் வேதம் மரணம் என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து தமது உலக வாழ்வில் பலரை உயிரோடு கூட எழுப்பினதை பார்க்கிறோம். மரித்தவுடனே சென்று ஒரு சிறுபெண்ணை எழுப்பினார் என்று லூக்கா 8ஆம் அதிகாரம் 42 46 வரையிலும் பார்க்கிறோம். ஒருவனை அடக்கம் பண்ண கொண்டு செல்லும் பொழுது உயிரோடு கூட எழுப்பினதை லூக்கா 7:12 பார்க்கிறோம். லாசரு மரித்து 4 நாட்கள் ஆன பின்பும் அவனுடைய சரீரம் அழுகின பின்பும் அவனுடைய சரீரத்திற்கு புதுமையை கொடுத்து அவனை உயிரோடு கூட எழுப்பினார் என்பதை இந்த யோவான் 11வது அதிகாரம் முழுவதிலும் பார்க்கிறோம். அவர் மரணத்திற்கும் ஆண்டவர், அவர் ஜீவனின் அதிபதியாக அவரை இருக்கிறார். அவரை நம்புவோருக்கு மரண பயம் என்பதும் இல்லை. மரித்த பின்பாக நாம் நித்திய காலமாக அவரோடு கூட வாழுகிற ஒரு பாக்கியத்தை பெறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.